சுந்தரருடைய லவ்வுக்கு சிவபெருமான் ஹெல்ப் பண்ண வந்தார்னு சொன்னார். அதுல மட்டும் ஒரு சின்ன திருத்தம். ஏன்னா என்னை ஆசிரியர்னு சொல்லிட்டீங்க இல்லையா, ஆசிரியர்னு சொன்னா ஒரு திருத்தம் பண்ணணும்ல இல்லைங்களா. சுந்தரர் உடைய லவ்வுக்கு சிவபெருமான் ஹெல்ப் பண்ண வரல, கல்யாணம் பண்ண போறாரு. காதலிச்ச பெண்ண நீ இல்லற வாழ்க்கைக்காக நீ வரல, உன்னுடைய கடமையே வேறன்னு சொல்லி பிரிச்சு கூட்டிட்டு போயிடுறார். லவ்வ கொலாப்ஸ் பண்ணிடுறார். அப்புறம் தான் அவர் பாடுறார், பித்தான்னு சொன்னியே பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா அப்படின்னு திருவானை கோயில்ல போய் வெண்ணைநல்லூர் கோயில்ல பாடுறார். மிகச்சிறப்பா இந்த எடுத்துக்காட்டுகள்லாம் இந்த பிள்ளைகள் பேசுறத பார்த்தா இன்னும் நாம நிறைய படிக்கணும். ஏன்னா பிள்ளைகள் இன்னும் நிறைய படிக்கிறாங்க, நாமும் நிறைய படிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணுது. பந்தம் அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் உயர்வுக்கு உதவுதுன்னு சொல்லி அருமையா பேசியிருக்கார். நிறைவு கருத்தாக என்னுடைய கருத்தை சொல்லணும். எது நமக்கு உயர்வை தரும்? பக்தி, பண்பு, படிப்பு, பண்பாடு, பகுத்தறிவு, பணிவு, பழக்க வழக்கம், பக்குவம், பயிற்சி, பயன்பாடு, பந்தம். ஒரு மனிதன் உன்னுடைய தேவைகள் இந்த பாவரிசையில் அடங்குகிறது. பதவி, பணம், படிப்பு இதெல்லாம் அடங்குகிறது. பகுத்தறிவு அப்படிங்கிற கருத்துக்கு அவர் சொன்னார். நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் வச்சீங்க. இந்த பகுத்தறிவு அண்ணன் நாராயணமூர்த்தி பேசுகிற போது இந்த பகுத்தறிவால் ஒரு சமுதாயம் மட்டுமல்ல ஒரு நாடே கல்வியிலும் வளர்ச்சியிலும் தொழில் வளர்ச்சியிலும் முன்னேறி இருக்கிறதுங்கிறத உதாரணம் வச்சார். இறை நம்பிக்கை அற்றவர்கள் அவங்கள சொல்லுவாங்க, கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியதுன்னு ஒரு பழமொழி இருக்கு. அத கலைஞர் அவர்கள் அது சொல்றார், அவர் எழுதுறார், கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது. ஆம், கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது. ஒரு பூதம் அல்ல, 5 பூதம். நிலம் ஒரு பூதம். கிணறை வெட்டுகிற போது அந்த பூமிக்குள்ளே இருந்து மேலெழுகிறதே காற்று, அது 2வது பூதம். பின்பு தோண்ட தோண்ட உள்ளே அந்த கனல் வருகிறது இல்லையா, அக்னி, அது 3வது பூதம். நிலத்தை தோண்டிய பிறகு தண்ணீர் வருகிறது இல்லையா, தண்ணீர் ஒரு பூதம். இங்கதான் கலைஞர் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார். சரி, நிலம், நீர், காற்று, நெருப்பு சொல்லிட்டார். ஆகாயம், நீரில் தெரிந்தது வானம்னார். அதுதான் அவருடைய பகுத்தறிவுக்கு ஒரு சான்று. மாறுபட்ட கருத்து நிறைய பேருக்கு இருக்கலாம், ஆனால் ஒரு சமுதாயமே வளர்ந்திருக்கிறது என்று எல்லோரும் அவரை ஒப்புக்கொண்டார்கள். அப்ப இந்த பகுத்தறிவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது சரியா தவறா, நீ இதை வழிபடுன்னு சொல்றோம், நீ இதை பின்பற்றுன்னு சொல்றோம், இது சரியா தவறான்னு நீயே முடிவெடுத்துக்கூடிய அறிவை நமக்கு வளர்த்து கொடுக்கிறார்கள் இல்லையா, அதான் பகுத்தறிவு அப்படின்னு சொல்றாங்க. நிறைய படிப்பை பற்றி நம்முடைய பொறிஞர் பேசினார். படிப்பில்லாமல் என்ன இருந்துவிட போகிறது? சிவஞானம் அவர்கள் பேசினார்கள். பணம், வசந்தி அவர்கள் பணத்தை பற்றி பேசினார்கள். எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன், உலகம் செழிக்க உதவும் பணத்தை எங்கே தேடுவேன். என்எஸ்கே பாட்டு, எப்பயோ அந்த படம். திருப்பதி உண்டியலில் சேர்ந்து விட்டாயோ, திருவண்ணாமலை குகை புகுந்தாயோ, கஞ்சன் கையில் சிக்கிக்கொண்டாயோ. அவர் சொன்னார் இல்லையா, நான் திருப்பதிக்கு 10,000 போடுவேன், பேரூர் கோயிலுக்கு 500 ரூபாய் போடுவேன், வாழ்த்துறை வழங்குறப்ப சொன்னார் இல்லையா, அதுல என்ன பயன் இருக்கு, ஏழைகளுக்கு உதவுங்க அப்படின்னு. அதை முடிப்பார், இரக்கமுள்ளவரிடம் இருக்காத பணம் தானே எங்கே தேடுவேன் அப்படிம்பார். என்ன அப்போ நம் வாழ்க்கைக்கு எதுதான் உயர்வு தரும் அப்படின்னா, படித்தவன் பொருள், படித்தவன் கருத்தெல்லாம் சபையேறுமா, பொருள் படைத்தவன் கருத்தானால் சபை மீறுமா,
படித்தவன் பொருள் எல்லாம் சபையேறுமா, பொருள் படைத்தவன் கருத்தானால் சபை மீறுமா, படைத்தவன் யாராயினும் படைத்தவன் யாராயினும் பலம் படைத்திருந்தால் அவனுக்கிணையாகுமா, பலம் படைத்திருந்தால் அவனுக்கிணையாகுமா, கல்வியா செல்வமா வீரமா. 12 தலைப்புகளை அருமையாக எடுத்து வடித்து கொடுத்த கோவை தனபால் அண்ணா இந்த 12 தலைப்புகளையும் எடுத்து ஆராய்ந்து உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் வைத்து பார்க்கின்ற போது நம்முடைய பூக்கள் பல செடிகளிலே பூக்கள் பூக்கின்றன. பூக்கள் பூக்கின்ற போதே மாலையாகி விடுவதில்லை. பல்வேறு பூக்களை சேர்த்து ஒரு மாலையாக்குகிறோம். அதை போல இந்த 12 தலைப்புகள் என்கின்ற இந்த பூக்கள் ஒரு மாலையாக ஒரு வடிவத்திலே வருகின்ற போது அது நம்முடைய வாழ்க்கைக்கு உயர்வு தரலாம் என்கின்ற என்னுடைய கருத்தை மிகவும் தாழ்மையாக சொல்லி, இவ்வளவு நேரம் இவ்வளவு சிறப்பான கருத்தரங்கை மெகாவிஷன் தொலைக்காட்சியும் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சவுத் அவர்களும் மிகச்சிறப்பாக இந்த கருத்தரங்கை நடத்தி இருக்கின்றார்கள். இந்த கருத்தரங்கின் வாயிலாக உலகம் முழுவதும் நம்முடைய கருத்துரையாளர்கள் தெரிவதற்கு வித்திட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், பெரியவர்களுக்கும், இளைஞர்களுக்கும், குழந்தைகளுக்கும் நிறைவாக அந்த இறைவனுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி, கூடலார் கூடும் ஒரு குமரி முனை ஓரத்தில் குடிகொண்ட தங்கமயிலே, கொற்றவன் தென்பாண்டி முத்துக்கள் ஆடும் ஒரு குமரிக்கு உந்தன் பெயரே, குமரிக்கு உந்தன் பெயரே, ஆதவன் உதயமும் அர்த்தமன சமயமும் அமைகின்ற கடலின் அருகே, அழகான தமிழ் உலகம் வழிகாண வந்ததொரு அன்பான குமரி மலரே, நாடாண்ட பேர்களும் நாடுவார் பாடுவார் நாளும் தன் கண்ணிலம்மா, நங்கை நீ வடதிசை திரும்பினால் இமயத்தில் நாயகன் உருவம் அம்மா, கோதையில் மூக்குத்தி குளிர்கடையில் வளர்கின்ற படர்கையும் காக்கும் அம்மா, கோடான கோடி உயிர் கூட்டங்கள் கூடி உனை கும்பிட்டு வாழ்த்தும் அம்மா, கும்பிட்டு வாழ்த்தும் அம்மா, கும்பிட்டு வாழ்த்தும் அம்மா. வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம். இங்கு வருகை புரிந்து சிறப்பித்த எல்லாருக்கும் எங்கள் மெகாவிஷன் சார்பாக நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். மேலும் அவைக்கு தலைமை தாங்கி தந்த எங்களுடைய அருமை தலைவர் ஆதிபாண்டியன் ஐயா அவர்களுக்கு மெகாவிஷன் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவை எல்லாவற்றுக்கும் காரணமாக இருந்து எங்களுக்கு இந்த இடத்தை ஒதுக்கி தந்த பொறியர் தமிழரசன் ஐயா அவர்களுக்கு என் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அவையை சிறப்பிக்கும் அன்னையாக அமர்ந்திருக்கும் அன்னை கீதா தயாளன் அம்மா அவர்களுக்கு என் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இங்கு பங்கு பெற்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், பொறிஞர் ராஜா ஐயா உட்பட அனைவருக்கும், இந்த அவைக்கு உடனிருந்து உதவி செய்த உதவியாளர்களுக்கும், அனைத்துக்கும் காரணமாக இருந்த இரு கண்களாய் அமைந்த ஐயா கோவை தனபால் ஐயா அவர்களுக்கும், ரமேஷ் ஐயா அவர்களுக்கும் நன்றியை உரித்தாக்கி இறைவனுக்கு நன்றி சொல்லி நன்றி உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.